டாரோ அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நாள் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டாரோவை பற்றிய புரிதல் மற்றும் உங்களுக்கான பலன்கள், புது பலன்கள், தனிப்பட்ட பலன்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் 8056506597. இன்றைக்கி நம்ம இந்த வார பலன் பார்த்துருவோம். வர்ற வாரம் அழகாக இருக்கே, சன் ஷஃபில் பண்ணதுக்கப்புறமா கீழே சன் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இந்த வாரம் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? ஹாப்பியாக இருக்கே. ஓகே, சிச்சுவேஷன் பார்த்துருவோம். மை யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் திஸ் வீக், மை யூனிவர்ஸ் மெசேஜ் ஃபார் த கம்மிங் வீக். சிச்சுவேஷன் ஓகே, சிச்சுவேஷன் ஆஹா என்னது இது? ஓகே, சரி, கிளாரிஃபை பண்ணிடுவோம். கிளாரிஃபை பண்ணிடலாம். சரிங்களா? என்னாச்சு? யார் கூட ஆர்கியூமெண்ட் ஆச்சு? அதாவது ஆர்கியூமெண்ட் ஆச்சுங்கிறத விட பேச்சுவார்த்தை நடந்ததில் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணுறீங்க. அதாவது என்ன சொல்கிறது, தோத்துட்ட மாதிரி, அவங்க வந்து உங்களை அவமதிச்சிட்ட மாதிரி, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்று அப்படியா இருக்கும், அப்படி இல்லைன்னா அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து அவங்கள அவமதிச்சிட்டீங்க, நீங்கள் வந்து அவங்கள காயப்படுத்திட்டீங்க. அதாவது காயப்படுத்துறதுங்கிறத விட இங்கே தோற்று போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. சரிங்களா? நீங்கள் இது எப்படி ரெசனேட் ஆகுது அப்படி பார்த்துக்கோங்க. ஒன்று தோத்துட்ட மாதிரியோ அவமதிச்சிட்ட மாதிரியோ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அவங்க பேசினங்காட்டிக்கு, இல்லைன்னா நீங்கள் அப்படி பேசினதுனால அவங்க அப்படி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓஹோ, ஆனால் இந்த வாக்குவாதம் வந்து, அதாவது இந்த பேச்சுவார்த்தை, இந்த வாக்குவாதம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி நடந்திருக்க வேண்டாம். அதாவது சண்டை மாதிரியோ இல்லை, அதுதான் சொல்கிறேன், பேச்சுவார்த்தைங்கிறது வாக்குவாதம் மாதிரி நடந்திருக்க வேண்டாம். அது தேவையில்லாததுன்ட்டே கூட சொல்லலாம். சரி, விடுங்க, பார்ப்போம். நடந்துருச்சு. ஏன்னா இது வந்து ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது. ஏற்கனவே நடந்ததுனால தானே இப்போ நீங்கள் இப்படி தோற்று போயிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்சல்ட். சரி, கிளாரிஃபை பண்ணிவிடுவேன். மீனஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை 5 of Swords ப்ளீஸ். ஆஹா ஆஹா, இது இவ்வளோ அழகாக வருது. 5 of Swords கிளாரிஃபை பண்ணால் என்ன அழகழகான மெசேஜாக வருது. ஓகே, நல்லா இருக்கே இல்லையா? இங்கே பாருங்களேன், மறுபடியும் 11 இங்கே பாருங்களேன், 11 வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக என்ன சொல்கிறது, அந்த மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது வந்துக்கிட்டே இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் நடக்க போகுது. அதுவும் பேஜ் ஆஃப் வான்ஸ் வரும்போது அது ஒரு சர்ப்ரைஸாக தான் வரும். சரிங்களா? கண்டிப்பாக அது சர்ப்ரைஸிங்காக இருக்குங்கிறத விட நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்கன்னு வைங்களேன். என்னடா இது இப்படி, அதாவது எப்படியோ நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தது உங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்படி ஆச்சு அப்படின்ட்டு. ஆக மொத்தம் இது வந்து ஒரு நல்ல மாற்றத்துக்குரிய விஷயமா ஆயிருக்கு. அதாவது இன்னும் சொல்லப்போனால், ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறினது கூட நல்லதுக்கு தானோங்கிற மாதிரி வருது. சரிங்களா? ஓகே. ஆனால் ஒன்று, இன்னொரு 3 நாளில், சரிங்களா, இன்னொரு 3 daysல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இன்னொரு 3 daysல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்குது. ஓகேங்களா? நம்ம நேற்று ஷாஸில் பார்த்தோம் இல்லையா, ஒரு மாற்றம் வரப்போகுது, அது வந்தே தான் தீரும், அது சீக்கிரமாகவே வருது. அது வரும்போது நீங்கள் விழிப்போட இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது தெரியுமேவே இல்லையா, அப்படின்ட்டு ஒன்று வந்திருக்கு, ஒரு வாய்ப்புன்ட்டு ஒன்று நமக்கு முன்னாடி இருக்குங்கிறதே அப்போ தானே தெரியும்னு பார்த்தோம் இல்லையா, விழிப்போட இருங்கன்ட்டு. அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது இங்கே பாருங்களேன், இது எப்படியா இருக்கும் அப்படின்னா, ஏன்னா உங்களுக்கு 3 of Wandsனாலே தெரியும், நீங்கள் என்ன உழைப்பு போட்டிங்களோ அதற்கான பலன் வர்றது தான் வந்து 3 of Wands. ஓகேங்களா?
ஷிப்ஸ் ஆர் ரிட்டர்னிங், வெயிட்டிங் ஃபார் த ஷிப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. 3 of Wands வரும்போது இவர் வந்து ஆக்சுவலி ஒரு பிஸ்னஸ் மேன். அவர் வந்து பிஸ்னஸ்க்கு எல்லா எஃபர்ட்ஸும் போட்டு கப்பலில் வந்து அமுச்சிட்டாரு. ஓகேங்களா? என்னென்னலாம் அனுப்பணுமோ கப்பலில் எல்லாம் உழைச்சி எல்லாமே பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாம் அந்த ஷிப்பில் ஏற்றி அமுச்சுட்டாருன்னு வைங்களேன். இப்போ அது திரும்பி வருது. ஓகேங்களா? இப்போ திரும்பி வருது. என்ன இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அப்படியே நடந்துச்சு. இப்போவும் தான் கப்பலில் எல்லாமே அனுப்புகிறாங்க. இன்னமே நம்ம அதை பார்க்குறோம், சரக்கு கப்பல் அப்படின்ட்டுலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஸோ இது எந்த மாதிரியான டைம் அப்படின்னா, உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் அல்லது பலன். அங்கீகாரம்ங்கிறத விட, ஏன்னா அங்கீகாரம்ங்கிறது அஃப்கோர்ஸ் எஸ், ஏன்னா இங்கே 4 of Wands வந்திருக்கு பாருங்களேன். ஸோ 4 of Wands வந்துச்சுன்னா அது ஒரு செலிப்ரேஷன், ஒரு அங்கீகாரம் கிடைச்ச ஒரு சந்தோஷம், என்ன சொல்கிறது, கொண்டாடுறது, அதுதானே உங்களுக்கு 4 of Wands. ஸோ நீங்கள் போட்ட உழைப்பு, அந்த உழைப்பிற்கான பலன் வரப்போகுது இந்த வாரம். ரொம்ப அழகாக இருக்கே. கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷத்தில் இருப்பீங்க, அதை நீங்கள் கொண்டாடுவீங்க. ரொம்ப அழகாக இருக்குது, சரிங்களா? ஆனால் இது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் இருக்கிற எனர்ஜி வந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, இப்படி பேசிட்டு அவங்க இப்படி பேச நான் இப்படி பேச, இல்லையா? பரவாயில்ல, கடவுள் என்ன நடத்தினாலும் ஒரு காரணத்துக்காக தானே நடத்தியிருப்பார் இல்லையா? ஏன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி தான் நடக்கும். இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா என்னதான், இப்போது உதாரணத்துக்கு வந்து மெயினாக நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வரும்போது இது வந்து 5 of Swords. ஓகேங்களா? 5 of Swords வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா, ஒருத்தர் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜியில் இருக்கும்போது அவங்களாலேயே கட்டுப்படுத்த முடியாதுன்னு வைங்களேன். இது வந்து ஒருத்தரை மீறி நடக்கிற ஒரு விஷயம் கூட 5 of Swordsல வரும். மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் வரும். என்ன தான் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் கடைசியில் நம்ம பேசிடுவோம். ஓகேங்களா? எத்தனை நாள் தான் பொறுமையாக இருக்கிறது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஆக மொத்தம் பரவாயில்ல, நீங்கள் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணாதீங்க, நீங்கள் தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சூழ்நிலைக்கு பின்னாடியும் கூட ஒரு நல்ல விஷயம் இருக்குது. உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் தெரியப்படுத்திருக்கீங்கன்ட்டு கூட சொல்லலாம். அவங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கு அப்படின்ட்டு கூட சொல்லலாம். இங்கே பாருங்களேன், நைட் ஆஃப் பென்டிகிள்ஸ். கண்டிப்பாக மெதுவாக இதுக்கப்புறம் உங்களுக்கான அங்கீகாரம் வரும். ஓகேங்களா? ஓகே, சேலஞ்ச் பார்த்துருவோம். பரவாயில்ல, இருக்கட்டும். நடந்ததுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஓகே, யூனிவர்ஸ் சேலஞ்ச் ப்ளீஸ் ஃபார் நெக்ஸ்ட் வீக் அண்ட் coming week. Challenge. ஆஹா, ஒரே ஸ்வாட்ஸாக வருது போங்க. சரி, பரவாயில்ல. கண்டிப்பாக உண்மை வரும், சரிங்களா? நம்ம போன வாரம் கூட ஷார்ட்ஸில் ஒரு குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜி நம்ம பார்த்தோம். ஸோ உண்மையே கண்டிப்பாக வரும். ஒரு உண்மை உங்களுக்கு தெரிய வரும். நீங்கள் ஒரு உண்மையை பேசும்போதும் கூட கட் அண்ட் ரைட்டாக பேசுங்க. ஓகேங்களா? அநேகமாக நீங்கள் இந்த மாதிரி கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறது ஒரு சேலஞ்சாக இருக்கலாம். உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட பேசணுங்கிற சூழ்நிலை வரும்போது, இல்லை நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்கள் மேனேஜர் அந்த மாதிரி, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்கள் ஹஸ்பண்ட்கிட்டயோ ஒய்ஃப்கிட்டயோ, அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ பேஜ் ஆஃப் வான்ஸ் வருது. பேஜ் எனர்ஜின்னாலே குழந்தைங்க எனர்ஜி, குழந்தைங்க எப்படியாவே இருக்கட்டுமே. இப்போ அவங்கக்கிட்ட கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். எப்படி நம்ம அப்படி முகத்துக்கு நேராக அப்படியே உண்மையை பட்டுன்னு சொல்கிறதுங்கிற மாதிரி, இல்லை உண்மையை பட்டுன்னு சொல்லுங்கன்ட்டு கேட்குறது. ஏன்னா குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து ஷி பெக்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க வந்து கொஞ்சம் கடுமையாக பேசக்கூடியவங்க தான், ஆனால் உண்மையை பேசக்கூடியவங்க. அவங்க வந்து குறுக்கு வழியில் ஒரு சிந்தனை கூட பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 7 of Swords பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா? இங்கே 5 of Swords வந்திருக்கு. 7 of Swords எனர்ஜியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக பேசுங்க. உங்கள் பக்கம் உண்மை இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக முகத்துக்கு நேராக
உண்மை என்னன்ட்டு நீங்கள் விசாரிக்கலாம், கேட்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருந்துச்சுன்னா நீங்களும் உண்மையை சொல்லலாம். ஓகேங்களா? தயங்காதீங்க. சரிங்களா? ஏன்னா இங்கே உண்மைங்கிறதே ஒரு சேலஞ்சில் இருக்கும்போது கொஞ்சம் சிரமமான சூழ்நிலை தான். ஏன் உண்மையை பேசுகிறதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? பயப்பட வேண்டியதில்லை. ஓகேங்களா? இப்போ தான் இன்னுமே தெளிவு கிடைக்கிது. இங்கே சூழ்நிலையை பார்க்கும்போது நீங்கள் தான் இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோன்ட்டு தோணுது. அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் உண்மையாக இருக்கீங்க இல்லையா? நீங்கள் இன்சல்ட்டிங்க, நீங்கள் தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணாதீங்க. உண்மையை பேசுகிறதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஓகேவா? ஆக மொத்தம் இந்த இன்கேஸ் வர அந்த வாக்குவாதம் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்தாலோ இல்லை ஏற்கனவே நடந்ததை பற்றி பேச்சு வந்தாலோ நீங்கள் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஓகே. யாரோ ஒருத்தர் கடுமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு அவங்கள எதிர்த்து பேசுகிறதுக்கு நீங்கள் தயங்குறீங்க. அந்த தயக்கம் தேவையில்லை. ஓகேங்களா? Could you please clarify Queen of Swords? பார்த்துடலாம், கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஓகே, அதுதான் அவங்க சைட்லேருந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? நீங்களும் உங்கள் சைட்லேருந்து விட்டு கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. அது போக நீங்கள் ஓப்பன் அப் பண்ணாத மாதிரி இருக்குது. தாராளமாக நீங்கள் ஓப்பன் அப் பண்ணலாம், வெளிப்படையாக பேசலாம். பேசுங்க. அப்படி பேசினா தான் தீர்வு வரும்னு நினைக்கிறேன். எதுக்கும் நம்ம கைடன்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. அல்லது இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? 4 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி அதுதான். அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது அது உண்மை. இது அவங்களுக்குள்ளேயே வச்சுக்கிறது எல்லாமே அவங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்ட்டு வச்சுக்கிறது. ஓகே. அதனால் உங்களோட அந்த எஃபர்ட்ஸ் அதாவது நீங்கள் போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்கில்ஸை உங்களால் எக்ஸிபிட் பண்ண முடியல. அது ஜாபில் இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? மற்றபடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு இன்னொருத்தர் டாமினேட்டிங்காக கடுமையாக பேசுகிறங்காட்டிக்கு உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, உங்களால் உங்கள் சைடில் இருக்கிற உண்மையை வெளியில் சொல்ல முடியல. ஏன்னா சொல்ல விட்டால் தானே சொல்வீங்க இல்லையா? அநேகமாக இந்த சுச்சுவேஷனில் நிறைய பேர் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரிலேஷன்ஷிப்பில் உங்களால் உண்மையை பேச முடியல, ஏன்னா பேச விட மாட்டேங்கிறாங்க. மேபி ஒரு சில பேர் பிளாக்ல இருக்கீங்க, இல்லை பிளாக்ல இல்லாமையே இருக்கீங்க, வீட்லேயே தான் இருக்கீங்க, கணவன் மனைவியாக இருக்கீங்கன்னா கூட ஒருத்தர் பேசுகிறது இன்னொருத்தர் கேட்டால் தான் உண்மை என்னன்னு தெரியும். கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது. சரிங்களா? பார்ப்போம், அவுட்கம் என்னன்னு பார்த்துருவோம். அதேமாதிரி குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, குழந்தைங்க ஏதாச்சும் சொல்லாமல் அவங்களே வச்சுக்கிறாங்கன்னா, இங்கே பாருங்களேன், கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? நம்ம ஜூன் மாத பலன் பார்க்கும்போது, ஜூன் மாத பலனா இல்லை குரு பயிற்சி பலனா ஏதோ ஒன்று பார்க்கும்போது நம்ம இதை பார்த்தோம். சரிங்களா? யாரோ ஒருத்தர் சொல்ல பயப்படுறாங்க, தயங்குறாங்க அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறேனே, அந்த மந்த் முடிகிற வரைக்குமே அந்த எனர்ஜி ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். பாருங்களேன், எப்படி பண்ணாலும் கீழே நமக்கு சன் இருக்குது. விடுங்க, கவலைப்படாதீங்க. சன் இருக்கும்போது என்ன கவலை? த மோஸ்ட் பவர்ஃபுல் கார்டு இன் த டெக் இஸ் சன். ஓகேங்களா? ஓகே. யூனிவர்ஸ் அவுட்கம் ப்ளீஸ் ஃபார் த கம்மிங் வீக். அவுட்கம் ப்ளீஸ். பரவாயில்லையே, சீக்கிரம். சரி, ஒரு மாற்றம். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. டெத் கார்டு பார்த்து பயந்துடாதீங்க. ஓகேங்களா? அதுவும் கீழே 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வேறு. ரொம்ப பயந்துக்க போகிறீங்க இல்லையா? பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது இந்த விஷயம் 1 10ஆக்கி அது அந்த மாதிரி நீங்கள் எக்ஸாச்சுரேட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அதில்
மாற்றம் வரதான் போகுது. இந்த சூழ்நிலை, அதாவது இந்த உண்மை வெளியில் வராமல் இருக்கிறது, உண்மையை ஒருத்தனால சொல்ல முடியாமல் இருக்கிறது, தோற்று போகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது, இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுறது, நான் உனக்காக எத்தனையோ செஞ்சேன், எதையுமே நீ கேட்டுக்க கூட இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னு. ஏன்னா 4 of Wandsன்னா ஃபேமிலின்னு கூட சொல்லுவோம் இல்லையா? ஒருத்தருக்காக நீங்கள் அத்தனை செஞ்சுருப்பீங்க, அவங்க அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு அது ஒரு ரொம்ப எம்பாரசிங்கான ஒரு சுச்சுவேஷன். சரிங்களா? ஒருத்தர் மேலே அவ்வளோ அன்பு வச்சு அத்தனையும் செஞ்சு கடைசியில் அவங்க எதையுமே கண்டுக்கலை, நீங்கள் சொல்ல வர்றதை கூட கேட்கலை அப்படிங்கும்போது அது ரொம்ப மன உளைச்சல் அந்த மாதிரி இருக்கும்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் எண்டாக போகுது, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? கிளாரிஃபை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொன்று தோணுது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி நடந்துகிட்டு இருந்தது எல்லாமே முடிவுக்கு வந்துடும். வாவ், இப்போ புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிம்மதி இருக்குன்னு வைங்களேன். நம்ம ஷஃபில் பண்ணும்போது சன் பார்த்தோம் இல்லையா? ஒவ்வொரு தடவையும் ஏன் சன் வந்துச்சு அப்படிங்கிறது இப்போது தெளிவாயிடுச்சு. எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துடும் இந்த வாரங்கிறது தான் சன் சொல்கிற விஷயம். ஸோ உங்கள் முதுகுக்கு பின்னாடி நடந்துக்கிட்டு இருந்தது, ப்ளஸ் உங்கள் பின்னாடி எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அது ஓகே, எல்லாமே முடிவுக்கு வந்துடும், கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? இருங்க, கிளாரிஃபை பண்ணிடலாம். டெத் ஓகே. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு வார்த்தை பேசியிருந்தா கூட அதை 10 பண்ணி ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, அதுவும் நடந்திருக்கும். ஏன்னா 10 of Swords முதுகில் குத்துறதும் தான். நான் உனக்கு இந்த மாதிரி நான் இப்போ இதை செஞ்சனே, அது உனக்கு ஞாபகத்தில் இருக்கான்னு மட்டும் சும்மா ஒரு வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், அது அப்படியே என்ன பண்ணிடுவாங்கன்னா, அதை செஞ்சேங்கிறேன், இதை செஞ்சேன் என்னவோ இதான் எல்லாமே செஞ்சு. உங்களுக்கு புரியுது தானே? அந்த மாதிரி இல்லையா? அதுதான் ஒன்றை பத்தாக்குறதுங்கிறது, அதுதான் 10 of Swordsங்கிறது. ஓகே, யூனிவர்ஸ் ப்ளீஸ் கிளாரிஃபை டெத். பார்த்தீங்களா? அதுதான் சொன்னேன், அதான் நான் பார்த்தேன். ஆக மொத்தம் இந்த வாரம் உண்மை வெளியில் வந்துருங்க, கவலையே படாதீங்க. ஓகேங்களா? உண்மை வெளியில் வந்துடும். அதாவது இன்னைய வரைக்கும், அது எந்த விஷயமாகவே இருக்கட்டுமே, இன்னைய வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருந்திருக்கு உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பின்னாடிங்கிறது எல்லாமே இந்த வாரம் வெளிச்சமாயிடும், கவலையப்படாதீங்க. அட்டகாசமாக இருக்குது அவுட்கம், நிஜமாக சொல்கிறேன். ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸை விட ஒரு கிளாரிட்டி கொடுக்குற கார்டு எதுவுமே இருக்க முடியாது டெக்கில். ஓகேங்களா? ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் தான் கிளாரிட்டி, ரியலைசேஷன், எபிஃபனி அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வாரம் எண்டிங்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துலேயுமே தெளிவு கிடச்சிருங்கிறத விட உண்மை தெரிஞ்சிடும், உண்மை வெளியில் வந்துடும். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். தெளிவுன்னு ஒன்று தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஜூன் மந்த் ரீடிங்கில் கூட பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹர்மிட் கார்டு வந்திருக்கும். அப்போ கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், என்னங்க மேம் ஜூன் கடைசியில் நான் உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு தெளிவு கிடச்சிரும். நீங்கள் எந்த விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இல்லை உண்மை தெரியாமல் இருக்கீங்களோ அந்த தெளிவுனால என்ன, உண்மையை விளங்கிக்கிறது, உண்மையை என்ன சொல்கிறது, புரிஞ்சுக்கிறது, தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் மெயினாக தெளிவுங்கிறது இல்லையா? குழப்பத்தில் இருக்கிறவங்க உண்மையை தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டாங்க இல்லையா? உண்மை தெரியாததுனால தானே நம்ம குழப்பத்தில் இருக்கோம். ஓகே, ஆனால் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வார ரீடிங் தொடங்க போகும்போதே எனக்கு தோணுச்சு, கண்டிப்பாக நிறைய ஸ்வாட்ஸ் வரும்ன்ட்டு. அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, சரி, கவலைப்படாதீங்க. இந்த வாரம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும். என்ன நடந்தாலும் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை விட்டுறாதீங்க, சரிங்களா? இந்த வாரம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, சேலஞ்சிங்காக இருக்கும்.
ஆனால் உண்மை தெரிய போகுதுங்கிற நம்பிக்கையோடு இருங்க. ஏன்னா கண்டிப்பாக உண்மை தெரிஞ்சிடும், தெளிவு கிடச்சிடும். அது ரொம்ப முக்கியமான உண்மையாக இருக்குது. ஏன்னா இது மேஜர் கார்டு, உங்களுக்கு டெத் வந்த ஒரே மேஜர் கார்டு டெத் கார்டு தான். இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். சரிங்களா? பாருங்களேன், இது ஸ்கார்பியோ, விருஷிகம். விருஷிகம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம். நான் விருஷிக லக்னம் தான். ஓகே, சரி. ஓகே ஓகே, கைடன்ஸ் பார்த்துடலாம். யூனிவர்ஸ் கைடன்ஸ் ப்ளீஸ். வாவ், அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு எதையும் கண்டுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த 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 கஜகஜாவியெல்லாம் மன்னிக்கணும், ரொம்ப பேச்சு வாக்கில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இந்த கலவரம், இந்த அலப்பறை, இதுலெல்லாம் ரொம்ப மனசை போட்டு இது பண்ணிக்காதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கடைசியில் என்ன ஆகும் தெரியுங்களா? இங்கே பாருங்கள், இது ஆகிடும். நீங்கள் இதுலேயே இருந்தீங்கன்னா, இதில் நடந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே வந்துடுவீங்க. ஓகேவா? 5 of swords, அப்புறம் 6 அப்புறம் 7 of swords, 8 of swords, 9 of swords, 10 of swords. 5லேருந்து நம்ம இறங்கி கடைசியில் நம்ம ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு வர போகிறோம். ஓகேங்களா? ஆக்சுவலி இது இறங்கிட்டு வர்றதில்ல, ஏறிட்டு வர்றது. ஏன்னா 10 of swordsக்கு அப்புறம் தான் ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வரும். ஓகேங்களா? நம்ம பரவாயில்ல, நீங்கள் 5 of swordsல ஏன் இருந்துடாதீங்கிறது தான் இந்த வீக்கோட கைடன்ஸ். ஓகேங்களா? இந்த 5 of swords நமக்கு வேண்டாம், நல்லா இல்லை. எதுக்கு நல்லா இல்லாததெல்லாம் நமக்கு வேணும்? விட்டுருங்களேன், இல்லையா? ஐ மீன் எனக்கும் சேர்த்து இந்த எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். இந்த 10 of swords வேண்டாம், இது வந்து ரொம்ப டயர்டு பண்ணிவிடும் நம்மளை. ஓகேங்களா? ஒரு விஷயம் நடந்தது நினச்சிட்டே வந்தீங்கன்னா அது அப்படியே 10 விஷயம் மாதிரி தெரியும். ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, என்னது, கடுகை வந்து தூரமாக வச்சு பார்த்தா அது கடுகாக தான் தெரியும். இதே அதை ரொம்ப கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன், கடுகு வந்து ஏதோ பெரிய பரங்கள் மாதிரி தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தான் இப்போ நடந்து முடிச்சது வந்து சின்ன விஷயந்தான். ஏன்னா இங்கே நிறைய மேஜர் கார்ஸ்லாம் வர கிடையாது, ஒரே ஒரு மேஜர் கார் தான் வந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த விஷயமா இருக்கலாம், இல்லை இந்த வாரம் நடக்கிற விஷயமா இருக்கலாம், ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. அதில் போட்டு நீங்கள் ரொம்ப அலட்டிக்காதீங்க. அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணி, ஞாபகம் வந்துடுச்சு, ஓவர் திங்கிங். நம்ம ஜூன் மந்த் ரீடிங்கில் பார்த்தோம், ஓவரால் எனர்ஜியே 9 of swords தான். உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? பாருங்களேன், அது கண்டினியூ ஆகிட்டே வருது. தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த மாதம் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? எப்போவுமே ஓவர் திங்க் பண்ணக்கூடாது சொல்கிறேன் நான். இந்த மாதம் வந்து இந்த ஓவர் திங்கிங் எனர்ஜி வாரம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா? என்னவோ நடக்கட்டும். நீங்கள் அதாவது தூங்க போகும்போது நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்ன சொல்லிட்டு தூங்கணும் அப்படின்ட்டு. ஐ நவ் லெட் கோ ஆஃப் ஆல் தி எனர்ஜிஸ் தட் டு நாட் சர்வ் மை ஹையஸ்ட் குட் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோவில் கீழே பின் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அந்த மெசேஜ். சரிங்களா? எனக்கு நன்மை செய்யாத அனைத்து சக்திகளையும் நான் இப்பொழுது விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குங்க. ஓகேங்களா? அதை பழக்கப்படுத்திக்கோங்க. டெய்லியும் அதை சொல்லிட்டு தூங்குங்க. ஓகேங்களா? சரியாயிடுவீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 of cups எனர்ஜியில் இருங்க, ஹாப்பியாக இருங்க, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஃபேமிலி இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, அந்த மாதிரி அந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே உங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை உங்களுக்காக செஞ்சுக்கோங்க. யாருமே வந்து அதை உங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் இந்த வாரம் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுங்க. வெளியில் ஹாப்பியாக போகணுமா, கோயிலுக்கு போகணுமா, பார்க்குக்கு போகணுமா, பீச்சுக்கு போகணுமா, போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஆக மொத்தம் உங்கள் மனசை வந்து நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த வாரம் உங்களுக்கு நிம்மதி கொடுக்கும். சரிங்களா? ஓகே, சரி, இந்த கைடன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப முக்கியம். சந்தோஷமாக இருங்க, எதையும் ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும். கடவுளை நம்புங்க. ஓகேங்களா? பிரபஞ்சம் நமக்காக தான் இருக்குது, கடவுள் நமக்காக தான் இருக்கார்.
கண்டிப்பாக நல்லது செய்வார். ஓகேங்களா? உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சரிங்களா? வணக்கம். அடுத்த ஷார்ட்ஸில் சந்திப்போம்.